பலன்னு ஷூவை போட்டு டக்கின் பண்ணிட்டு கழுத்தில் டையை மாட்டிட்டு தலையை படியை வாரி சீவை போட்டுட்டு 2 காப்பி ரெஸ்யூம் எடுத்துட்டு 350 ரூபா காசு கொடுத்து ஆட்டோ செலவு பண்ணி போய் கன்சல்டன்சி வாசலில் நிற்கிறிய மம்மி டாடி வேலை தேடுறேன்னு உன் செருப்பு தெரிஞ்சு தான் மிச்சம். ஏன்னு கேள, அவனுக்கே வேலை இல்லை. அவன்கிட்ட போய் நீ வேலை கேட்டால் எப்படி கிடைக்கும்? ரொம்ப ஃபோர்ஸா இருக்காரு, வா நாம போலாம். இண்டஸ்ட்ரியில என்ன ஹையரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியாமையே நீ போய் கன்சல்டன்சிஸில் காசு கொடுத்துட்டு உன்னோட மார்க் ஷீட் அடமானம் வச்சுட்டு வேலை கொடுப்பாங்கன்னு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குற. அது எப்படி தெரியுமா இருக்கு? கவர்மெண்ட் ஜாபுக்கு கண்ட்ராக்டர் வேலைக்கு எம்எல்ஏட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு வேலை எப்போ வரும்னு சொல்கிறது மாதிரி தான் நீ பண்ணுறதோ. கன்சல்டன்சியில் போய் உன்னோட மார்க் ஷீட் அடமானம் வச்சுட்டு வேலை எப்போ வரும்னு காத்துட்டு இருக்க. பட் அது மார்க்கெட் சினாரியோ இல்லை. உன்ன மாதிரி எனக்கும் மார்க்கெட் சினாரியோ தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்சல்டன்சியில் 5000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய்ங்கிறது பெரிய காசு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த கன்சல்டன்சிக்கு போய் எனக்கு வேலை வேணும், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வேலை கேட்டேன். நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கு. அவன் 5000 ரூபாய் காசு கேட்டான். 5000 ரூபாய் காசு கொடுக்க முடியலன்னா என்னோட 10th சர்டிஃபிகேட் இல்லைனா 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், ஏதாவது டிசி, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்க சொன்னான். நான் 5000 ரூபாய் காசு கொடுத்துட்டேன். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. ஐயோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம். ஆனால் அவன் எனக்கு அனுப்பின வேலை சாதாரண ஒரு டயர் கம்பெனியில் ப்ரொடக்ஷனில் இருக்கிற வேலை. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த காரிடாரில் யாரெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்களோ, மேன் பவர் இன்சஃபிஷியன்சி இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வேலைக்கு எடுத்துப்பாங்க. இது 5000 ரூபாய் நான் கொடுத்து ஏமாந்த விஷயம். இதை மாதிரி 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய், ஏன் 5 கோடி வரைக்குமே ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்கு கன்சல்டிங் ஃபார்மில். அதுக்கு முன்னாடி நீ இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் ஹையர் பண்ணுறாங்கிறத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த அனுபவத்து மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கடு மேலே இருக்கிற 3 நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்றவனுக்கும் காசு கொடுங்க நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்ற கன்சல்டன்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்க இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ஃபர்ம்ஸ்க்கு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க இவங்களுக்காக ஹையர் பண்ணி கொடுக்குறதும் அவங்க இவங்களுக்காக ஃபீஸ் கொடுக்குறதுங்கிற இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பட் இது ஸ்ட்ரக்சர்டு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ண பிஸ்னஸ். அது உங்க யாருக்குமே தெரியாது. சில ப்ரொஃபஷனல்ஸை டைரக்டாக ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. நீங்கள் போய் கொடுக்குறது ஏமாந்தது எல்லாமே ஃபேக் கன்சல்டன்சிஸ். ஒரு சின்ன ரூமு, 2 டேபிள், 2 மேன் பவர் போட்டு நாக்கரியில் போஸ்ட் போட்டு உங்களை வர சொல்லி உங்கள்கிட்ட 5000 ரூபாய் வாங்கி உங்களை ஏமாற்றுவாங்க. ஒரு கன்சல்டன்சி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் நம்பர் ஆஃப் மேன் பவர்ஸ், அதாவது பல்காக எனக்கு ஒரு 100 பேர் 200 பேரை ஒரு மாதத்துக்குள்ளே ஆன்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் வரும்போது உள்ளே இருக்கிற கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் டீம்லால் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க. அந்த ஏஜென்சி தான் ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம்ஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம்ஸ் கம்பெனிக்காக கேண்டிடேட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கேண்டிடேட்டோட ஆன்போர்ட் பண்ணால் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு பே பண்ணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் கேண்டிடேட் கிட்டேருந்து கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் காசு வாங்க மாட்டாங்க. இது நம்பர் 1. உங்ககிட்ட யாராவது நான் வேலை வாங்கி தரேன், காசு கொடுங்க, நான் கன்சல்டிங் ஃபார்ம், எனக்கு கம்பெனி கூட டைரெக்டாக கனெக்ட் இருக்குது, எனக்கு இந்த ஹெச்ஆரை தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்பாதீங்க. நம்பர் 2, மார்க்கெட்டில் ரொம்ப நீஷ் ஸ்கில்லாக இருக்கும் போது அந்த கம்பெனியால் சர்ச் பண்ணி ரொம்ப நாளாக அந்த பொசிஷனை ஃபில் பண்ண முடியலங்கிறப்போ அந்த பொசிஷன் கன்சல்டிங் ஃபார்முக்கு வரும். அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த கேண்டிடேட்டை இவங்க ஹையர் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களோட மந்த்லி சேலரிலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கம்பெனி கன்சல்டிங் ஃபார்முக்கு பே பண்ணுமே தவிர இவங்க எந்த காரணத்தை கொண்டும் கேண்டிடேட்ஸ் கிட்டேருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது நம்பர் 2. நல்லா பேசினாங்கல்ல. 3வதா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது உங்களை எந்த கன்சல்டன்சிஸுமே கால் பண்ண மாட்டாங்க. உங்களை கன்சல்டன்சி கால் பண்ணி இங்கே வேலை இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலே அது ஃபேக். நீங்கள் யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். நீங்கள் உங்களோட அப்ஸ்கில்ஸ் பண்ணிவிட்டு நிறைய சேனல்ஸ் மூலயமா ஜாபை நீங்களே சர்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆன் கேம்பஸில் ஹையர் பண்ணணும். இந்த 2 சான்சஸ் தவிர கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்க, இல்லை கன்சல்டன்சிஸ் உள்ளே வந்தாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்கனாவே அது ஃபேக். அதை நம்பாதீங்க. நீங்கள் ஏமாற போகிறீங்கிறதுக்கு அது ஒரு அலாம். எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த தயக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது படித்தா நல்லாயிருக்கும், இது படித்தா நல்லாயிருக்கும், அது படித்தா நான் பெரிய ஆகிடுவேன், இது படித்தா நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி குழப்பிப்பீங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு எப்போதுமே போகாதீங்க. ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன், நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க, உங்களோட கிராஜுவேஷன் என்ன. உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் போயிட்டு பைத்தான் படித்தா ஸ்கோப் இருக்கானா இருக்குது. பட் கிராஸ் ஃபங்க்ஷனில்
ரொம்ப மினிமலாக இருக்கிற இடத்துல தான் ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஐடிக்கு தாவணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் ஐடிக்கு தாவணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் த சேம் டைம் உங்களோட கோர் ஏரியாலேயே நீங்கள் மெக்கானிக்கல் டிசைன்லேயோ இல்லை மெக்கானிக்கல் வேலிடேஷன்லேயோ ப்ரொடக்ஷன்லேயோ எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேயே ஐடிக்கு ஈக்குவலாக சேலரி கொடுக்குற ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் என்னவோ சோஷியல் மீடியாவில் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த ஸ்கில் செட்டை நோக்கி நகர்ந்துறீங்க. அது ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு ஃபனலாக மாறிடுது. அதில் நீங்கள் போயிட்டு நிறைய இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் வந்து எக்கச்சக்கமான பேர் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான பேர் டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சிட்டாங்கன்னா அப்போ யார் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது? மற்ற வேலைக்கெல்லாம் ஆளே கிடைக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் ரொம்ப 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 இன்சஃபிஷியன்ஸியாக இருக்காங்க. நிறைய டிமாண்ட் இருக்குது மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கும், மெக்கானிக்கல் வேலிடேஷன் இன்ஜினியர்ஸ்க்கும், ஆட்டோமொபைல் வேலிடேஷன் இன்ஜினியர்ஸ்க்கும். பட் அவங்க எல்லாம் நேராக ஐடியில் போய் உட்காந்துறாங்க. ஐடி ஒரு இடத்துல ரெசிஷனில் போன வருஷம் ஐடி ரெசிஷனில் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ அந்த மாதிரி ரெசிஷன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணல. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும். நீங்கள் எனக்கு இது வந்து ஐஐடியில் சர்டிஃபிகேஷன் தராங்க, இல்லை வேறு ஒரு கம்பெனி சர்டிஃபிகேஷன் தராங்க, எனக்கு வந்து பேக் என்ட்ரியில் வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் கோர்ஸை வந்து கண்மூடித்தனமாக சூஸ் பண்ணாதீங்க. அது வெரி வெரி வர்ஸ்ட் கேஸ். உங்களோட கெரியர் பார்த்தா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டெவலப் பண்ணுமே தவிர ஒரேடியாக ஏலேருந்து இசட்க்கு போக முடியாது. தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ராப் ஆக வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுனா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. முதல்ல எந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மஹேந்திராவில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லை நிசானில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கெரியர்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கெரியர் போர்ட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிஸ்ட் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஜாப் ஓப்பனிங்ஸில் உங்களுக்கு எது சூட் ஆகும், அந்த எந்த டூல்ஸில் வந்து நான் ப்ரொஃபிஷியண்டாக இருக்கேன், எனக்கு வந்து டிசைன் திங்கிங் இருக்குது, என்னால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா வரும், எனக்கு ஐடி நல்லா வரும், இல்லை எனக்கு டெலிகாலிங் நல்லா வரும், எனக்கு ஹெச்ஆர் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்கோ அதை டெவலப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே எடுத்துக்கலாம். எந்த கன்சல்டன்சிஸ்க்கு போய் ஏமாற தேவையில்லை, எந்த ஸ்கில் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஏமாற தேவையில்லை, நீங்கள் வேஸ்ட்டாக பணத்தை விரயம் பண்ண தேவையில்லை. கால்ஸ் உங்களை தேடி வரும் கம்பெனிலேருந்து. இப்போ நம்ம ஒரு முக்கியமான போர்ஷனுக்கு வர போகிறோம். இந்த போர்ஷன் என்னென்னா, சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு ஐடி ஜாப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தொடர்ந்து முட்டாள்தனமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார். அது என்னென்னா, அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற ஐடி கோர்சஸ்க்கு நிறைய ஃப்ரெஷர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ரோல் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஃபீல்டை வந்து ரொம்ப மட்டமாக குப்பத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கும் எந்த ஒரு ஜாப் விசிபிலிட்டியும் கிடையாது. சேலரி லெவலில் ரொம்ப லோவாக இருக்காங்க. கரியருக்கு அவங்களால க்ரோத்தை செட் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற தொடர்ந்து தற்குறித்தனமான கருத்துக்களை அவர் வெளியிட்டு இருக்காரு. சார் மோர்லாம் ரிங்குக்கு வெளியே தான். நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், உங்கள் இன்ஸ்டியூட்டில் வளரணும் அப்படிங்கிற உங்களோட சுய லாபத்துக்காக மட்டும் இன்ஜினியரிங் படித்த எல்லாரையுமே கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு, நான் ஏன்டா இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு இன்ஜினியரிங் வராது, இன்ஜினியரிங் மார்க்கெட்டில் வேலையே இல்லைங்கிற தவறான தகவல்களை வெளியிட்டு அவங்கள உங்கள் பக்கம் கொண்டு வந்து நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணி ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கோர்ஸில் பேக்டோர் வழியாக ஒருத்தருக்கு என்ட்ரி வாங்கி கொடுத்துறீங்க. அவனோட கரியரே ஸ்பாயில் ஆகிடுது. ஐடி செக்டாரில் பர்மனெண்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எவ்ரி இயர் ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்தில் எவ்ரி இயர் த்ரூ அவுட் த வேர்ல்டு ரெசிஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ரெசிஷன் ஹேப்பனிங், லே ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எமர்ஜ் ஆனதனோட வெளிப்பாடாக அதோட இம்பேக்டாக எக்கச்சக்கமான பேர் வேலையை இழக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை ஐடி துறையில் இருக்கிற நிபுணர்களே பல இன்டர்வியூஸில் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இதுவே ஆட்டோமோட்டிவ் செக்டார்லேயோ எனர்ஜி செக்டார்லேயோ இல்லை அதர் மெக்கானிக்கல் கோர் ஏரியாஸ்லேயோ இந்த மாதிரி லே ஆஃப் நடக்குது, இவ்வளோ நாங்கள் எம்ப்ளாயிஸ் வந்து வெளியில் அமிச்சிட்டோம், இவ்வளோ இன்ஜினியர்ஸை வெளியில் அமிச்சிட்டோம், நாங்கள் வந்து பிளான்ட்டை இழுத்து மூடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதன் விளைவாக நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம ரிசோர்ஸை இங்கே அகாமடேட் பண்ணுறோம், அவங்களுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்காக அப்பார்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கட்டி கொடுக்குறோம், அவங்களுக்கான எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் டவுன்ஷிப்பே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதுக்கான தேவை இருக்குது. கவர்மெண்ட் நமக்காக நம்ம மக்களுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே ஃபேக்ட்ரி கட்டிக்கலாம், அங்கே டேக்ஸ் ரிடம்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணால், ஆனால் இங்கே ரிசோர்ஸ் அவைலபிள் இல்லை. இதுக்கான மேஜரான காரணம் நீங்கள் இந்த மாதிரி மடைமாட்டம் பண்ணுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எஜுகேஷன் பற்றியோ, ஸ்கில் இன்ஸ்டியூட்ஸ் பற்றியோ, ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றியோ, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணதான் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.